குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின் அல்ஜிப்ராலேருந்து பெர்மிட்டேஷன் குரூப் இந்த ஒரு கொஷின் பார்ப்போம். ஆர்டர் ஆஃப் த பெர்மிட்டேஷன் 1 2 3 4 5 6 7 கீழே 5 7 6 4 1 2 3 இன் S7 இஸ் இதில் என்ன கேட்டிருக்குன்னா ஆர்டர் ஆஃப் த பெர்மிட்டேஷன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A 4, ஆப்ஷன் B 5, ஆப்ஷன் C 6, ஆப்ஷன் D 7. இப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலா ஆர்டர் ஆஃப் த பெர்மிட்டேஷன் என்னென்னா order of the permutation equal to LCM of length of disjoint cycles தான் ஃபார்முலா. அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும்னாக்கி கொடுத்துடக்கூடிய கிவன் பெர்மிட்டேஷனை டிஸ்ஜாயின்ட் சைக்கிளாக ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போது டிஸ்ஜாயின்ட் சைக்கிளாக எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் வந்து எங்கே போகுது 5க்கு போகுதா, அடுத்து அந்த 5 எங்கே போகுது 1க்கு போகுது. ஸோ 1ல் தொடங்கி இங்கே 1ல் முடிஞ்சிட்டு அப்போ இது ஒரு சைக்கிள். நெக்ஸ்ட் அடுத்தது 2ல் தொடங்குகிறோம். 2ல் தொடங்கும்போது 2லேருந்து எங்கே போகுது 7க்கு போகுதா, நெக்ஸ்ட்டு 7 எங்கே போகுது 3க்கு போகுதா, 3 எங்கே போகுது 6க்கு போகுதா, 6 வந்து 2க்கு போகுது. திருப்பியும் 2ல் தொடங்கி 2ல் முடிஞ்சாச்சு. ரிமைனிங் பார்த்துட்டிங்கன்னா 1லேருந்து 5 4 மட்டும் பாக்கி இருக்குது. 4 வந்து எங்கே போகுது 4க்கு தான் போகுது. சரியா? ஸோ இதை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம் பிரித்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா 1 5 எழுதிக்கலாமா, 1 5. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 7 3 6 தென் 4. இந்த மாதிரி இதை தான் டிஸ்ஜாயின்ட் சைக்கிளை நான் இப்போ பிரித்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து நம்மளுடைய ஃபார்முலா என்னது LCM ஆஃப் லென்த் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் சைக்கிள்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கு லென்த்து கண்டுபிடிக்கணும். லென்த்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதோட லென்த் வந்து 2. சரியா? LCM ஆஃப் 2க்கும் அடுத்தது இந்த சைக்கிளோட லென்த் பார்த்தீங்கன்னா 4 1 2 3 4. இப்போ LCM ஆஃப் 2 அண்ட் 4. இப்போது இதுக்கு LCM பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 4 கிடைக்கும், ஈக்குவல் டு 4. ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.